இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் மொத்த தற்குறிகளும் உட்கார்ந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. சீமானா வந்து சேயோன் படத்துல சிவகார்த்திகேயனோட வந்து நடிக்க போறாரு, அது ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்திக்கே இந்த கதறாங்களே, என்ன கேரக்டர் என்ன ஆக போறான்னு தெரியல. எல்லா தற்குறிகளுக்கும் இப்பயே சொல்லிக்கிறேன், ஆளுக்கு ஒரு ஜெலிசில் பாட்டில வாங்கி வச்சுக்கோங்க. சீமானா அந்த சேயோன் படத்துல பிளாஷ்பேக்ல முருகரா சீமானா தான் நடிக்க போறாரு. அந்த படத்துல ஒரு சீன் இருக்கு தெரியுமா? என்ன சீன் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏடியா இருக்காங்க, கால் பண்ணி சொன்னாங்க, நீ யார் தம்பி? நீ செய்யோன் படத்துல சீமான் நடிச்சா என்ன, நடிக்காட்டி என்ன? அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படத்துல சீமான் நடிச்சா என்ன, நடிக்காட்டி என்ன? இதுக்கு யார் கதறான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த தம்பி தான் கதறிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த செய்யோன்ல வந்து சீமான் நடிச்சா என்ன, நடிக்காட்டி என்ன, சிவகார்த்திகேயன் படம் வந்தா என்ன, வராட்டி என்ன, அரசியலை பேசுகிறான்னு சொன்னா அரசியலை விட்டுட்டு செய்யோன்ல போய் சீமான் நடிக்கிறப்பல, செய்யோன்ல சீமான் நடிக்கிறதுனால அப்படியே இருக்கிற எல்லாருக்குமே வந்து வயிறு எரியுது. திருப்பி சொல்றேன், சீமான் நடிச்சா என்ன, நடிக்காட்டி என்ன? முன்னாடியே சீமான் மக்கள் கிட்ட நடிச்சுட்டு தான் இருக்காப்ல, இதுக்கப்புறம் போய் படத்துல நடிச்சா என்ன, நடிக்காட்டி என்ன? எல்லா இடத்துல சீமான் நடிச்சுட்டு தான் இருக்காப்ல. இதுல இந்த தம்பி சொன்னது எனக்கு உண்மையா வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, சீமான் முருகனா நடிக்கிறது தான். நான் யாரையும் பாடி ஷேமிங் பண்ண மாட்டேன், ஆனா சீமானுக்கு முருகனா நடிக்கிற அளவுக்கு அந்த முகத்துல தேஜஸ் இல்ல. முருகன் சொன்னாலே அழகன், இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அழகானவங்க தான். ஆனா அதுக்கேத்த பாத்திரங்களை நடிக்கிறதுக்கு அதுக்கேத்த ஒரு முகங்கள் வேணும் நம்மளுக்கு. அது கண்டிப்பா சீமானுக்கு முருகனோட முகமே இல்ல. இப்போ சொல்றேன், சீமானோட முகத்தை பத்தி பேசுறேன். முருகனா நடிக்கிறதுக்குன்னு ஒரு கலை வேணும். சீமான் நடிச்சா அது கொலையாயிரும். திருப்பி சொல்றேன், சீமான் நடிச்சா என்ன, நடிக்கட்டும். சிவகார்த்திகேயன் கூட நடிக்கட்டுமா, நடிக்கட்டும். அதுக்கப்புறம் கமல் கூட நடிக்கட்டும், ரஜினி கூட எல்லாரும் கூட நடிக்கட்டும், ஹாலிவுட்ல கூட போய் நடிக்கட்டும். என்ன நடிக்கணும் சொல்றது ஒரு தொழில், ஆனா மக்கள் கிட்ட நடிக்க வேணாம். நான் மட்டும்தான் தமிழகத்தை மாத்த முடியும் சொல்ற அந்த நடிப்பு இருக்குல்ல, அது வேண்டாம். நான் மட்டும்தான் தமிழை வளர்க்க முடியும் சொல்ற அந்த நடிப்பு வேண்டாம். நான் மட்டும்தான் இங்க போராளி சொல்ற அந்த நடிப்பு இங்க வேண்டாம். நான் மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்க முடியும் போய் சொல்ற அந்த நடிப்பு வேண்டாம். மத்தபடி படத்துல நடிக்கிற தப்பே இல்ல, நிஜத்துல நடிக்கிறதா தப்பு. இந்த தம்பி தான் எனக்கு தெரிஞ்சு கதறிக்கிட்டு இருக்கிறாப்ல. எங்க அண்ணன் நடிக்கிறப்ப நடிக்கிட்டப்ப யார் நடிக்க வேணாம்னு சொன்னா, மக்கள் கிட்ட நடிக்கணும் தான் சொல்றேன். நான் ஒரு போராளி, தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னு போய் சொல்லிட்டு சுத்துறது விட்டு மத்தபடி நடிக்கலாம், தப்பு இல்ல.